சீயோன், என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும், சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள். சீயோன் பர்வதம் மற்ற ஸ்தலங்களோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா ஸ்தலங்களை பார்க்கிலும் சீயோனே மேன்மையானது. இது போலவே கிறிஸ்துவின் சபை இந்த பூமியில் உள்ள எல்லா தேசங்களையும் விட மேன்மையானது, மகத்துவமானது, மகிமையானது. ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு மகிமை இருக்கும். ஆனாலும் சீயோனின் மகிமை எல்லா தேசத்தின் மகிமைகளை விட மிகவும் மேன்மையானது என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும், சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். ராகாப் என்பது எகிப்து தேசத்தை குறிக்கிற வார்த்தை. இங்கு சொல்லப்பட்டிருக்கிற தேசங்களில் ஏதாவது ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் யாராவது ஒருவர் விசேஷித்தவராக இருந்திருப்பார். அவருக்கு அதிக ஞானமும் அதிக பலமும் இருந்திருக்கும். தேசங்களில் இவர்களைப் போல யாராவது ஒரு சிலர் மாத்திரமே முக்கியமானவர்களாக இருப்பார்கள். மற்றவர்கள் எல்லோரும் சாதாரண ஜனங்களாகத்தான் இருப்பார்கள். தேசத்தில் பிரபல்யமானவர்களைப் போலவே ஒவ்வொரு தேசத்திலும் யாராவது ஒரு சிலர் மாத்திரமே தங்களுடைய புறஜாதி மார்க்கத்தை விட்டுவிட்டு மெய்யான தேவனை ஆராதிப்பார்கள். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன் என்பது தீர்க்க தரிசன வாக்கியம் என்று ஒரு சிலர் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். இது கர்த்தர் சொல்லுகிற வாக்கியம். எகிப்திலும் பாபிலோனிலும் ஒரு சிலர் மாத்திரமே தேவனாகிய கர்த்தரை ஆராதிப்பார்கள். இஸ்ரவேல் தேசத்திலோ எல்லோருமே கர்த்தரை ஆராதிப்பார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வார்கள். சுவிசேஷம் சீயோனில் பிறந்திருக்கிறது. அதை அவர்கள் தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வார்கள். மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை பெற்றுக் கொள்வார்கள். மற்ற தேசங்களில் பிறந்தவர்களும் சீயோனின் ஆசீர்வாதத்தை சுதந்திரமாக்கிக் கொள்வார்கள். இஸ்ரவேலில் பிறந்தவர்களைப் போலவே மற்ற தேசங்களில் பிறந்தவர்களுக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். எபேசியர் 2:17 முதல் 20 வரை. சீயோனின் மகிமை மற்ற எல்லா தேசத்து மகிமையை விட மேன்மையானது. சீயோனின் மகத்துவமானது. சீயோன் விசேஷமானது. தேவன் சீயோனின் வாசல்களில் பிரியமாய் இருக்கிறார். சீயோனில் மேன்மையான ஜனங்களும் நீதிமான்களும் நல்லவர்களும் தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் பிறந்திருக்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய சமூகத்தில் இருந்து விசேஷித்த ஆசீர்வாதங்களையும் சிலாக்கியங்களையும் பெற்றிருக்கிறார்கள். இவர்களுக்கு பரலோகத்திலும் ஆசீர்வாதம் உண்டு, இந்த பூமியிலும் ஆசீர்வாதம் உண்டு. இந்த பூமியில் சீயோனில் உள்ளவர்களே அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களைப் போல எகிப்து தேசத்தாரோ அல்லது பாபிலோன் தேசத்தாரோ ஆசீர்வதிக்கப்படவில்லை. சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். இந்த வாக்கியம் இயேசு கிறிஸ்துவை குறிப்பதாக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து சீயோனுக்கு அருகில் உள்ள பெத்லகேமிலே பிறந்தார். யூதேயா தேசத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சத்தில் அவதரித்ததினால் யூதேயா தேசத்திற்கு மிகப்பெரிய மேன்மை உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் யூதா தேசத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாயிற்று. சீயோனுடைய மகிமையை உன்னதமானவர் தாமே ஸ்திரப்படுத்துவார். தேவனாகிய கர்த்தருடைய சர்வ வல்லமையினால் சீயோன் பர்வதம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அஸ்திவாரம் சீயோன் பர்வதம் இருக்கிறது. இதன் அஸ்திவாரம் உறுதியானது, நிலையானது,
நித்தியமானது. இந்த பூமியில் பல ராஜ்யங்கள் கீழே விழலாம், பல அதிகாரங்கள் காணாமல் போகலாம். ஆனாலும் சீயோன் பர்வதமோ எக்காலத்திலும் நிலைத்து நிற்கும். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். சீயோனில் பிறந்திருக்கிற எல்லா ஜனங்களும் பாக்கியவான்கள். தேவன் தாமே சீயோனில் பிறந்திருக்கிறவர்களை தொகையிடுவார். சீயோனில் பிறந்ததினால் அவர்களுக்கு கனமும் மேன்மையும் மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். இயேசு கிறிஸ்து யூத தேசத்தில் பிறந்ததினால் அந்த தேசத்திற்கு மேன்மை உண்டாயிற்று. ஆனால் எங்கோ யூத ஜனங்கள் சீயோனில் பிறந்ததினால் அவர்களுக்கு மேன்மை உண்டாயிற்று. சீயோனில் பிறப்பது என்பது சரீர பிரகாரமாக தன் தாயின் கற்பத்தில் இருந்து பிறக்கும் முதலாவது பிறப்பை குறிக்கிறது. மறுபிறப்பு என்பது அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் மறுபடியும் பிறப்பதை குறிக்கிற வார்த்தை. சீயோனின் பாடல்களை சங்கீதக்காரர்கள் சந்தோஷமாய் பாடுவார்கள். எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று சீயோனை மேன்மைப்படுத்துவார்கள். அவர்கள் சீயோனை துதித்து பாடும்போது ஆடவும் செய்வார்கள். எங்கள் ஊற்றுகளெல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவோரும் ஆடுவோரும் ஏகமாய் சொல்லுவார்கள். சீயோனை விட இயேசு கிறிஸ்துவின் சபை மகிமை உள்ளது, அதுவே மேன்மையானது. சபையிலே தேவனுடைய பரிசுத்தவான்கள் கர்த்தரை துதித்து பாடுவார்கள், கர்த்தருக்குள் சந்தோஷப்பட்டு களி கூறுவார்கள். துதியின் பாடல்களை கம்பீர சத்தத்தோடு பாடுவார்கள். முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும் சுற்றிலும் தம்புரு வாசிக்கிற கன்னிகைகளும் நடந்தார்கள். இஸ்ரவேலின் ஊற்றில் இருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் சீயோனின் ஊற்றில் இருந்து தோன்றினவர்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் இதை நினைவு கூர்ந்து எங்கள் ஊற்றுகளெல்லாம் உன்னில் இருக்கிறது என்று சீயோனை பற்றி பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள்.